நமக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, எனக்கு இதில் பயமாக இருக்குது, எனக்கு அதில் பயமாக இருக்குது. பயம் என்பது நம்ம பயங்கரமானதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸ்டேஜ் ஏறத்துக்கு பயம், பரீட்சை எழுதுறதுக்கு பயம், கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட பயமாக இருக்குது, வாழ்க்கையை வாழ்வதற்கே பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பயத்தை நாம் போக்குவது எப்படி? நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு படி கூட முன்னேற முடியாது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். பயங்களிலே மிக பெரியது எதுவென உளவியல் ஆராய்ச்சி செய்தார்கள். அதாவது அதிகமான மக்கள் எது மிகப்பெரிய பயம் என்று நினைத்திருப்பார்கள்? மரணம் தானே? அதுதான் இல்லை. மரண பயத்திற்கு 2ஆம் இடம்தான். முதலிடம் பிடித்து அனைவரையும் பயமுறுத்தும் விஷயம் எது தெரியுமா? ஒரு கூட்டத்தை பார்த்து பேசுவதுதான். கூட்டத்தில் பேச தேவையில்லாதவருக்கு வேலைக்கான நேர்காணல் அனுபவம் தான் மிகப்பெரிய பயம் என தாராளமாக சொல்லலாம். இதை பயம் என்பதை விட பதட்டம் என்றுதான் சரி. தன்னை யாரோ சோதிக்கிறார்கள் என்பதே ஒருவித பதற்றத்தை உருவாக்குகிறது. இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினருக்கும் பொருந்தும். பயத்தை மறைக்க செய்யும் அனைத்தும் பயத்தையும் தெளிவாக காட்டிக் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. பயம் சிலரை பேச விடாது, சிலரை அதிகம் பேச வைக்கும், சிலரை வினோதமாக நடந்து கொள்ள வைக்கும். வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறக்கும், பசிக்காது, சிறுநீர் வருவது போல தோன்றும், ஆனால் வராது. எதற்கு என்று தெரியாமல் மனம் கலவரமாய் இருக்கும். மொத்தத்தில் நம் இயல்பை மாற்றி காண்பிக்கும். சில பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள். நல்லா படித்தா இந்த பயமெல்லாம் வராது, தெரியல அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முற்றிலும் தவறு. பயத்திற்கும் பாடம் அறிவதற்கும் எந்த சம்மதமும் இல்லை. நன்கு படித்து பதில் தெரிந்த பலர் பதற்றத்தில் தவறான விடை சொல்வார்கள். அவர்களுக்கு மறந்து போவதும் இயற்கை. இது மன இயல்பு சார்ந்த விஷயம். பிரச்சனை என்று வந்தால் மனதில் பதற்றமும் பயமும் அனைவருக்கும் வருவது சகஜமான ஒன்றுதான். ஆனால் பிரச்சனைகள் நெருக்கடியான சூழ்நிலையில் வரும்போதுதான் நாம் நிதானத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும் என பெரியவர்கள் சொல்லுவார்கள். நாம் யார், நம்முடைய குணம் என்ன என்பதை நமக்கே உணர்த்துவதற்காகத்தான் நெருக்கடிகள் ஏற்படுவதாக சான்றோர்கள் பலர் சொல்வதுண்டு. அப்படி பயம் பதற்றம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? வாங்க இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 விஷயங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நம்பர் 1, செயல்கள் தான் பயத்தை மாற்றுவதற்கான மிக சிறந்த வழி. எது உங்கள் பயப்பட வைக்கிறதோ அந்த செயலை செய்யுங்க. உங்களுக்கு ஸ்டேஜ் அதாவது மேடை ஏற பயமாக இருக்கா அப்படின்னா அந்த மேடையில் ஏறுவதற்கான சிறிய சிறிய சின்ன செயல்கள் செய்து கொள்ளுங்கள். அந்த செயல்கள் செய்யும் போது தான் உங்களுக்கு இந்த பயம் நீங்கும். ஆகவே எந்த விஷயங்கள் உங்களை பயப்பட வைக்கிறதோ அந்த செயல்கள் சிறிது சிறிதாக செயல்படும் போது பயம் மறைந்து போகும், தன்னம்பிக்கை வளரும். நம்பர் 2, பயம் காரணியை நோக்கி நகரும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு முறை திருப்பதிக்கு செல்லும்போது, அதாவது மேல் திருப்பதிக்கு செல்லும்போது கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி மலையை பார்க்கும்போது பயமாக இருக்கும். இந்த மலையில் நம்ம எப்படித்தான் போக போகிறோம்னு பயமாக இருக்கும். அங்கிருந்த பஸ் டிரைவர் சொன்னார், பயப்படாதீங்கன்னு. நான் உங்களை சேஃப்டியாக கொண்டு போகிறேன் சொல்லி வண்டியில் உட்கார வச்சு மேலே கொண்டு போனார். அந்த மலையில் ஏறுகிற போது நான் அங்கு பார்த்த போது இருந்த பயம் ஏறும்போது இல்லை. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, தூரத்திலிருந்து பார்க்கும்போது வருகின்ற பயம் கிட்ட போகும்போது இல்லை. அதனால் நமக்கு எங்கு பயம் இருக்கிறதோ அந்த பயத்தை நோக்கி முன்னோக்கி பக்கத்தில் செல்லும்போது அதை பயப்பட வேண்டிய தேவையில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நம்பர் 3, பயத்தை வாய்மொழியாக சொல்லுங்கள். எப்பொழுது பயம் தோன்றுகிறதோ ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. எழுதுனதை நீங்களே படித்து பாருங்கள். அப்படி படித்து பார்க்கும்போது உங்களுக்குள் ஒரு தெளிவு உண்டாகும். பயம் என்பது ஒன்றுமில்லை என்று. அதனால் எழுதுங்கள். பயம் வரும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்பர் 4, உங்களை விரும்புபவர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் உங்கள் கூட உள்ள பாசிட்டிவான நபர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படி நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். இதன் மூலமாக உங்கள் பயத்தை நீங்கள் போக்கலாம். நம்பர் 5, தீவிர சிந்தனை. உதாரணமாக பரீட்சை எழுதும்போது பயமாக இருக்கும். பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகுமோன்னு இப்படி திங்க் பண்ணுங்களேன். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. என்ன நடக்கும்? இந்தியா இல்லாமல் போயிடுமா? இல்லைனா எப்பவுமே வர சூரியன் வராமல் போயிடுமா? இதெல்லாம் நடக்க தான் செய்யும். பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா தீவிரமான சிந்தனை பண்ணுங்கள். என்ன நடக்குமோன்னு. ஸ்டேஜ் ஏறி பேசுகிறீங்க, உங்களால் பேச முடியல, என்ன நடக்கும்? நீங்கள் தீவிரமாக சிந்திச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பயம் என்பது ஒன்றுமே இல்லைன்னு.
உங்கள் எல்லோருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருப்பது வாழ்க்கையை அனுபவிக்கவா அல்லது வாழ்க்கையை பயந்து வாழ்வதற்கா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்றால் உங்களுக்குள் தேடல் இருக்க வேண்டும். உங்களுக்குள் தேடல் இல்லாவிட்டால் அற்ப வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். உங்களை பாதுகாத்து கொள்ள பயத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தும் தருணத்தில் உங்கள் தேடல் குறைந்துவிடும். அது குறைந்துவிட்டால் வாழ்க்கையை அனுபவிக்கும் திறன் போய்விடும். நீங்கள் எப்பொழுதும் பயத்துடன் இருந்தால் ஒருபோதும் அற்புதமான வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் பயமாக இருக்கும்போது உங்களுக்கு கைவிடும் உணர்வு இருக்காது. பாட முடியாது, ஆட முடியாது, சிரிக்க முடியாது, அழ முடியாது. வாழ்க்கையில் என்று எதையும் செய்ய முடியாது. நீங்கள் இங்கே உட்கார்ந்து மட்டுமே வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையின் அனைத்து ஆபத்துகளையும் பற்றியும் சிந்தித்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதிகபட்சம் நீங்கள் இறந்து விடுவீர்கள். அதற்கு மேல் எதுவும் இல்லை. நீங்கள் இறக்கும் முன் குறைந்தபட்சம் வாழுங்கள். ஏனென்றால் நீங்கள் எப்படியும் இறந்து விடுவீர்கள். நாமோ அதை விரும்புவதில்லை. பல வருடங்கள் வாழ திட்டமிட்டுள்ளோம். ஆனால் அது நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். உண்மையில் உயிருக்கு பாதுகாப்பில்லை. நீங்கள் இந்த வாழ்க்கையை எவ்வளவு அழகாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்தீர்கள் என்பது ஒரு கேள்வி. நீங்கள் வாழ்ந்திருந்தால் அது இறக்கும் போது மதிப்புடையதாக இருக்கும். இல்லாவிட்டால் வாழ்க்கை ஒரு வருத்தமாக இருக்கும். அதாவது உங்கள் மரணம் வருத்தமாக இருக்கும். நீங்கள் பயப்படுவதால் உடலில் ஏற்படுத்தும் பாதிப்புகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. பயம் என்பது மது, புகையினை விட மிக மோசமானது. நாம் பயத்திற்கு அஞ்ச வேண்டும். பயம் என்ற உணர்வு மனிதனுக்கு கட்டுப்பாட்டினை தரும், கடமையை ஒழுங்காய் செய்யும், நல்ல ஒழுக்கத்தினை தரும். ஆனால் எல்லைகளை தாண்டி பயம் மனித வாழ்வினை அழித்துவிடும். தொடர் பயம் என்பது ஒரு நோய். தொடர்ந்து பயந்து கொண்டிருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், இருதய பாதிப்பு ஏற்படும், ஜீரண உறுப்புகளில் பிரச்சனை ஏற்படும், உடல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கும் கருத்தரிக்கும் வாய்ப்புகள் பாதிக்கப்படும். இளம் வயதிலே இறப்பு ஏற்படும். மறதி அதிகமாகும், சோர்வு ஏற்படும், மன உளைச்சல் அதிகமாகும். உலகமே பயமானதாக தோன்றும். உடல் நோய் பற்றி பயம் எப்பொழுதும் இருக்கும். வெளி உலகத்தோடு பழக முடியாது, அன்றாட பணிகளை செய்ய முடியாது. இருதய துடிப்பு மிக அதிகமாக இருக்கும். தசைகள் வலுவிழந்து இருக்கும். மிக அதிக வியர்வை வரும். வாய் வறண்டு இருக்கும். அதிக மூச்சு வாங்கும். இத்தனை பாதிப்புகள் தரும் பயத்தினை தூக்கி எறியுங்கள். தேவையற்ற பயங்களில் இருந்து வெளிவர வேண்டும். பயம் உங்கள் வாழ்வினை, உடல் நலத்தினை அழிக்கின்றது என்பதனை நன்கு உணர வேண்டும். எதனை பற்றி நீங்கள் பயப்படுகிறீர்கள் என ஆழ்ந்து சிந்தியுங்கள். உங்கள் உள்மனமே இதிலிருந்து வெளிவர வழி கூறும். எதையுமே முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும் என டென்ஷன் பட்டு குறுக்கு வழிகளில் செல்லாதீர்கள். நான் நன்றாக இருக்கிறேன் என உங்களுக்கு நீங்களே அடிக்கடி சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவை என நினைத்தால் சற்று தயங்காமல் மருத்துவ ஆலோசனை பெறுங்கள். நல்ல ஆக்கப்பூர்வமான புத்தகங்களை படியுங்கள். முறையான உணவு மிக முக்கியம். யோகா, தியானம், உடற்பயிற்சி இவை பெரிதும் உதவும். கடவுள் நம்பிக்கை உடையவர் என்றால் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யுங்கள். வாழ்வில் வெற்றி பெறுவது உங்கள் கண்களில் தெரிய வேண்டும். ஒவ்வொருவரும் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக தான் வாழணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த பயத்தினாலே அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சீர்குலைஞ்சி போயிடும். அதனால நண்பர்களே, வாழ போகிற ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.